நான் ரெடி. வரேன். என்னடி ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டுமா? ரம்யா, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டா அண்ணி. நான் முதல் நாள் வேலைக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் காலையிலேயே காலை தொட்டு கும்பிட்டுட்டா. நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. சரி, நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? அண்ணனை மறப்பேனா? முதல்ல சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினதே அண்ணன் கிட்ட தான். எனக்கு தெரியாதா? மேல போய் உன் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. அது எதுக்கு? என்னத்த சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் அவன் நேத்தே சங்கெடுத்து அவன் காதுல ஊதி இருப்பா. இந்நேரம் அங்க அடுத்த மாச சம்பளம் எப்ப இவளுக்கு வரும், அதை எப்படி புடுங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத்த, பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என் பிள்ளைய பத்தி எனக்கு தானே தெரியும். என்னதான் இருந்தாலும் என் புருஷன் எப்படி ரம்யாவுக்கு அண்ணனோ அதே மாதிரி அவரும் இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தானே. அத நாம தான் சொல்லிக்கணும். அந்த நினைப்பு தான் அவங்களுக்கு இல்லையே. அவங்களுக்கு இல்லனா என்ன, நமக்கு இருக்குல்ல. ரம்யா, நீ போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க அண்ணி. சொல்ல சொல்ல அனுப்புற. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மாத்திரை போட்டீங்களா? போட்டாச்சு போட்டாச்சு. என்ன அதிசயமா இன்னைக்கு மேல வந்திருக்கா? சும்மா வர மாட்டாளே. அண்ணி, அண்ணன் இருக்காரா அண்ணி? ஆமா, நீங்க யாரு? கீழ் வீட்டுக்காரங்களா? ஆமா, யார கேட்டீங்க? அண்ணனியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, இவங்க அவங்க அண்ணனை தேடி வந்திருக்காங்களாம். அது நீங்களா? அண்ணே, சொல்லுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ணே. இன்னைக்கு முதல் நாள் நான் வேலைக்கு போறேன். அண்ணி சொன்னாங்கம்மா. நான் தான் சொல்லணும். பின்ன இவ வந்து சொல்லுவாளா? அதான் ரோட்ல போற யாரோ ஒருத்தன் இவளுக்கு புது அண்ணனா கிடைச்சிருக்கான்ல, அவனுக்கெல்லாம் போன் பண்ணி விஷயத்த சொல்லுவா. மேல இருக்கிற சொந்த அண்ணன்லாம் இவ கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுல தெரியற மாதிரி நீங்க நடந்துக்கணும். கண்டும் காணாம இருந்தா புரியலையா உனக்கு? கூட பிறந்தவ அடுத்தவன அண்ணனா நினைக்கிறானா என்ன அர்த்தம்? நீ அவளுக்கு அண்ணனா நடந்துக்கலன்னு அர்த்தம். ஏண்டா, அவ முத நாள் வேலைக்கு போறா, ஏதோ சொல்லிட்டு போலான்னு வந்தா. 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறத விட்டுட்டு நீ என்னமோ உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்புறம் எங்க இருந்து இவளுக்கு உன் மேல அண்ணங்கிற நினைப்பு வரும்? ஏய், போதும், நீ வாடி. உன் அன்னைக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தியா? வா போடா. டேய் போங்க. யார் இப்ப சொல்லிட்டு போலன்னு அழுதாங்க? எல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு செய்யற மாதிரி தான். ஏங்க, என்ன சாருக்கு உங்க அம்மா அப்படி பேசிட்டு போயிட்டாங்களேன்னு தங்கச்சி ஃபீலிங்கோ? மனசுல என்ன பெரிய சமுத்திரம் சரத்குமார்னு நினைப்பு வருதோ? இங்க பாருங்க, நீங்க என்னைக்கும் சேரன் பாண்டியன் விஜயகுமார் தான். அதுல அவர் கடைசியா நல்லவரா மாறிடுவாரு. அதுல தங்கச்சி செத்துருவா. அந்த சீன் ஞாபகம் இருக்கா?